துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை சாயந்தரமே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. சந்திரன் 8ல் உச்சமாகிறார். ஆனாலும் இந்த சந்திராஷ்டிரமத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. எப்போ சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி சாயந்தரம் 4:45 இருந்து 31ஆம் தேதி புதன்கிழமை ராத்திரி 10:15 வரைக்கும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:45 மணியிலிருந்து புதன்கிழமை ராத்திரி 10:15 மணி வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம். அப்போ சந்திராஷ்டிரமம் அந்த தடவை தேய்பிரை சந்திராஷ்டிரமமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரே ஒரு நல்லது என்னன்னா, அந்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் சந்திரன் குருவோடு சேருவார். அதனால பெரிய ஒன்றும் கஷ்டங்கள்லாம் வந்துடாதுங்க. ஆனால் சந்திராஷ்டிரம அமைப்புகளில் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். சந்திராஷ்டிரம அமைப்புகளில் என்ன ஒன்றுன்னா, மனம் சற்று குழப்பமாக இருக்கும். சந்திரன் 8ல் மறையும் பொழுது மனம் சற்று குழப்பமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாமல் ஒரு வேலையை விட போகிறேன். துளாராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், வர்ற திங்கட்கிழமையிலேருந்து திங்கள் செவ்வாய் புதன்கிழமை முழுக்கவே உங்களுக்கு 2-2.5 நாள் சந்திராஷ்டிரமம். அப்போ ஒரு வேலையை பாதிக்கக்கூடிய தொழிலை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இப்போ எடுக்காமல் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையும் கேட்டு ஒரு அடுத்தவங்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படக்கூடிய முதல் 3 நாட்களாக திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய அந்த 3 நாட்களும் உங்களுக்கு அமையும். திங்கக்கிழமை சாயந்தரம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடக்குது. ஆகவே கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு மாதிரியான ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் இதற்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ஒரு பங்குச்சந்தை விஷயத்தில் ஒரு டக்குன்னு ஒரு ஷேர் ஏறுது, அது ஏறுது, இது ஏறுது, இதை பார்த்துடலாம், அதை பார்த்துடலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாகவே தேவைப்படுகின்ற வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. பெரியவர்களுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுற வேண்டாம். இது புதன்கிழமை வரைக்கும் தான். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல அமைப்பு. வாரத்தின் இறுதியில் சந்திரன் 10ஆம் இடத்திற்கே போகிறார். தொழில் நிலைமைகள் நன்றாக இருக்கும். முதல் 3 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 4 நாட்களில் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நிச்சயமாக நல்ல விதமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கவலைகள் எதுவுமே இருக்காது. வாரத்தின் முதல் 2-3 நாட்கள் மட்டும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் கண்டிப்பாக தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை தவிர்த்து வேறு சங்கடங்கள் எதுவும் வராது. இன்னொன்று சொல்லிடுறேன், கொஞ்சம் துருன்னு ஏதாவது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், அல்லது ஒரு சாட்டு ஒருத்தர் கேட்டதை நம்பி பணத்தை கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் வேண்டாங்க. சமூக ஊடகங்களில் பாதி பேர் ஃபேக் ஐடியில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத இந்த வாரம் கண்டிப்பாக சந்திராஷ்டிரம வாரமாக இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்கள் உணர வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. பிற்பகுதி 4 நாட்களில் எல்லா விதமான கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இப்போது.